தோழரே, அருண்குமார் பத்திரிகையாளர். சவுக்கு சங்கர் அப்படின்னு சொன்னால் எல்லோருக்கும் ஞாபகத்துக்கு வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செயின் ஸ்மோக்கர், கஞ்சா வியாபாரி, பல தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன், அதிமுகவோட கைக்கூலி, இதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் சில பேருக்கு தெரியாத விஷயங்கள்லாம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவனோட வாழ்க்கை வரலாறு. அவனுக்கு ரெண்டு பொண்டாட்டியும் விவாகரத்து பண்ணிட்டான். மூணாவது மாலத்தின்னுக்கிற அடுத்தவன் பொண்டாட்டி, இவனுக்காக அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கான். மாலத்தின்னு இருக்கிறவ யாருன்னா, ஒரு பாரதி தம்பி அப்படின்ற ஒரு பத்திரிக்கையாளரோட மனைவி. இந்த நாயை நம்பி, இந்த மானக்கட்டை பரம்போக்கை நம்பி அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு இங்கே வந்திருக்கான். பழகின கொஞ்ச நாள்லேயே இவனுக்கு வீடு வாங்கி கொடுத்துருக்குறான் இந்த மானங்கட்டவன். இப்படிப்பட்டவன் உத்தமன் திரு சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரு அருண் அவர்களை பற்றி விமர்சனம் செய்யறதுக்கு என்ன தகுதி இருக்கு? நீங்களே சொல்லுங்க மக்களே. அவன் 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும்போதே, யார் இந்த மானகட்ட கஞ்சா வியாபாரி 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது அவங்க அப்பா சர்வீஸில் இருக்கும்போது இறந்துடுறாரு. கருணை அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க, அவனுக்கு வேலை கிடைக்குது. எங்கன்னா விஜிலன்ஸில் கிளர்க்குக்கு ஒரு படி கீழே. என்னென்னா டீ வாங்கிட்டு வர்றது, காஃபி வர்றது, அதுக்கப்புறம் சிகரெட் வாங்கிட்டு வர சொன்னால் வாங்கிட்டு வர்றது, ஹார்ட்லி வேலையெல்லாம் பண்ணியிருந்தான். எவனோ ஒருத்தன் இவனுக்கு நீ உள்ளே இருக்கிற டாப் மோஸ்ட் சிகரெட் எடுத்து கொடு, நான் உனக்கு காசு தரேன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணிட்டான், அங்கேருந்து ஒரு ஆடியோ, அந்த கோடநாடு ரிலேட்டடாக ஒரு ஹை அஃபிஷியல்ஸ் பேசுகிற ரகசிய ஆடியோவை வெளியிடுறான். எவ்வளோன்னா 5000 ரூபாய் ஓவாக்காக. அப்போது கைங்காலமாக மாட்டிக்கிறான். மாட்டினோடனே என்ன பண்ணுறானுங்க, உள்ளே வச்சு உரிக்கிறானுங்க, சஸ்பெண்ட் பண்ணிட்டு உள்ளே வைக்கிறாங்க. 1 மாதம் உள்ளே வந்துட்டு வெளியே வரான். வெளியே திருந்தினானா? இல்லை. ஏன்னா இவன் தான் மானக்கட்டவனாச்சு, எப்படி திருந்துவான்? சன் டிவி மகாலட்சுமி பற்றி விமர்சனம் செய்கிறான். அவங்களோட பர்சனல் 5 புருஷன் 4 புருஷன் அப்படின்னு சொல்லி அவதூறு பரப்புகிறான். அந்த அவதூறு வழக்கில் திருப்பி உள்ளே போகிறான். திருப்பி உள்ளே போகும்போது திருப்பி 1 மாதம் வந்துட்டு வெளியே வரான். அந்த கேஸ் இன்னும் நிலுவையிலே இருக்குது. சரி, இப்படிலாம் பண்ணிட்டு வரானே, சரி இவனுக்கு ஒரு கால் கட்டு போடுவோம் அப்படின்னு பார்த்தா, இவனுக்கு ஆல்ரெடி 2 கால் கட்டு போட்டு அந்த 2 பேரும் அடித்து துரத்தி, கொடுமைப்படுத்தி அடித்து துரத்திட்டான். 2008 இவன் உள்ளே போனால, 2008லேருந்து 2021 வரைக்கும் சஸ்பெண்ட் ஆனதுக்கான சம்பளம் வாங்கினுக்கிறான். எப்படி? வேலையே செய்யாமல் ஓபி அடிச்சுக்கிட்டு, எப்படி ஊராரை விமர்சனம் செஞ்சுக்கிட்டு, இவன் என்னமோ உத்தம மாதிரியும், இவனுக்கு லஞ்சம் வாங்கினா பிடிக்காத மாதிரியும், டேய் மானக்கட்ட பரம்போக்கு நாயை, நீ வெளியே வந்ததே, உன்னை சஸ்பெண்ட் பண்ணதே நீ காசு வாங்கினதுக்காக தான்டா மானக்கட்ட நாயை. இப்படி இருக்கிறதில் 2021 என்ன பண்ணுறான், ஜட்ஜை விமர்சனம் செய்கிறான். யார்? இந்த உத்தம புத்திரன், இவன் என்னமோ யோகிய மயிர் மாதிரி. அப்போது ஜட்ஜி விமர்சனம் பண்ணுறான். என்ன மாதிரி விமர்சனம் அப்படின்னா, ஆட்லியை பெண்களை ரொம்ப அரஸ்ட் பண்ணுற மாதிரியும், இவன் கொந்தளிக்கிற மாதிரியும் ஒரு பதிவு ஒன்று போடுறான். அதனால் என்ன பண்ணுறாங்க, இவனுக்கு மேலே ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. என்ன ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா, 6 மாதம் ஜெயிலு அப்படின்ட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. கண்டம் ஆஃப் த கோர்ட்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போது இவனை ஜெயிலில் வச்சு உரிக்கிறாங்க. அப்போ காமன் செல்லில் தான் இருக்கிறான். அங்கே எப்படின்னா பீடி எல்லாம் கிடைக்கும். இவன் செயின் ஸ்மோக்கர்ன்றதுனால அங்கே பீடிலாம் கிடைக்கும். இவன் டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. நோட்டீஸ் எடுத்துன்னு ஜெயிலில் ஒட்டுறாங்க. அப்போது ஒட்டும்போது இவங்க தகராறு பண்ணுறான். கிழிச்சு போட்டோடனே அங்கே சூப்பரிண்டென்ட் என்ன பண்ணுறான், உரிக்கிறாங்க. உரித்து, உனக்கு இவ்வளோ தெனாவிட்டா, அந்த தெனாவிட்டு மயிரெலாம் நீ வெளியில் வச்சுக்கணும், இது ஜெயிலு, உன் வீடு கிடையாது அப்படின்னு சொல்லி அடித்து உரித்து இவனை தனி செல்லுக்கு மாற்றிடுறான். தனி செல்லில் எப்படின்னா, இவனுக்கு பீடி கிடையாது, எதுவுமே கிடைக்காது. அப்போது இவன் உண்ணாவிரதம் இருக்கிறான். வெளியே என்ன நியூஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்ணாவிரதம் இவனை டிஸ்மிஸ் பண்ணதுக்கு எதிர்த்து உண்ணாவிரதம் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நியூஸ் வெளியே பரவலாக வெளியே வருது. ஆத்தன்டிகேட்டட் கிடையாது, பட் கிசு கிசுன்னு ஒன்று சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வெளியே வருது. அப்போது யூடியூபர்ஸ் எல்லாம் கொந்தளிக்கிறாங்க, எப்படி இது பண்ணலாம் எப்படின்னு. ஆனால் அந்த மானகட்ட நாய் டிஸ்மிஸுக்கெல்லாம் உண்ணாவிரதம் இருக்குல்ல, அவனுக்கு பீடி கொடுக்கல அப்படின்றதுக்காக உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. அப்போது டாப் மோர் அஃபிஷியல்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவனுக்கு என்ன வேணும்னு கேட்டு இந்த உண்ணாவிரதத்தை முடிக்க சொல்லு அப்படின்னு போய், எனக்கு நீங்கள் பீடியை கொடுங்க, நான் உண்ணாவிரதத்தை நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். எல்லோருக்கும் வாரத்துக்கு
3 வாரத்துக்கு ஒரு பீடி கட்டுனா இவனுக்கு வாரம் வாரம் ஒரு பீடி கட்டு அப்படின்னு சொல்லி உண்ணாவிரதத்தை முடிகிறாங்க. அப்படி ஒரு கட்டு பீடிக்காக உண்ணாவிரதம் தான் மானங்கெட்ட பரம்போக்கு நாய் இவன். சரி, இதை ஒரு பக்கம் இருக்கட்டும். இவன் இப்போ சவுக்கு மீடியான்னு ஒன்று வச்சு நத்துறான்ல, அந்த ஆஃபீஸ் யாரோடது? ராஜகண்ணப்பன் அப்படின்ற ஒரு அரசியல்வாதியோட பையன் ராஜ சத்யன் அவரோட ஆஃபீஸை தான் இப்போ இவர் சவுக்கு மீடியா அப்படின்னு சொல்லி ஓட்டினுங்கிறார். அதோட மாத வாடகை எவ்வளோ பார்த்தீங்கன்னா 18 லட்சம் ரூபாய். யூடியூப் நடத்துகிறவனுக்கு எப்படி இவனோ வருமானம், எப்படி இந்த வாடகை கொடுப்பான் அப்படின்னு பார்த்தா, இவன் தான் காசுக்காக திங்கிறவனாச்சா. திமுகவை எதிர்த்து பேசி நல்லா ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறான். ஆனால் உண்மையிலேயே அவன் திமுகவுக்கு அகேன்ஸ்ட் எல்லாம் கிடையாது. தன்னோட பப்ளிசிட்டி இவன் மட்டும்தான் யூடியூப் நடத்தணும், வேறு யாரும் யூடியூப் நடத்தக்கூடாது அப்படின்ற ஒரு கேவலமான சாடிஸ்ட் புத்தி இவனுக்கு. இது ஒன்று. ரெண்டாவது இவர் என்னமோ உத்தமர் மாதிரியும் மற்றவ எல்லாரும் தப்பு செய்கிற மாதிரியே பேசுகிறான்ல. இவன் அரெஸ்ட் பண்ணதுக்கு தப்புன்னு சொல்கிறான். ஆனால் இதே வாயி சாட்டை துரைமுருகனை அரெஸ்ட் பண்ணும்போது கரெக்டுன்னு சொல்லிச்சு, அப்புறம் மரியதாஸ் அரெஸ்ட் பண்ணும்போது கரெக்டுன்னு சொல்லிச்சு, அப்புறம் கிஷோர் கே சாமியை அரெஸ்ட் பண்ணால் கரெக்டுன்னு சொல்லிச்சு. அவங்களாம் இத்தனைக்கும் சமூக நீதிக்காக பேசினக்காக அரெஸ்ட் ஆனவங்க. ஆனால் இந்த மானங்கட்டவன் அடுத்தவன் பொழப்ப மண்ணை வாரி போட்டு காசு சம்பாதிக்கணுன்றதுக்காக அரெஸ்ட் ஆனும்போது இது எப்படி நல்லதுன்னு சொல்லுவீங்க? இவன் என்னமோ அப்படியே தியாகி மாதிரியோ மற்றவன் எல்லாமே குத்தம் பண்ணுற மாதிரி பேசினான். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்று என்னென்னா, அந்த 18 லட்சம் ரூபாய் வாடகை எப்படி கொடுக்குறான் அப்படின்னா, அதாவது காசுக்காக மாரடிக்கிறவனாச்ச. அதிமுக பற்றி அதிமுகவில் இருக்கும்போது திமுக பற்றி பேசியிருந்தான். திமுகவில் இருக்கும்போது அதிமுகவை பற்றி பேசுவோம். இவன் அதிமுக விசுவாசியும் கிடையாது, திமுக விசுவாசியும் கிடையாது, எந்த கட்சி விசுவாசியும் கிடையாது. எவெல்லாம் காசு கொடுக்குறானோ அவனுக்கெல்லாம் மாரடிப்பான். இப்போ புதுசாக மாலத்தின்னு ஒருத்தி சேர்த்துருக்கிறான். அதான் முதலே சொன்ன பாரதி தம்பின்றவனோட மனைவி, அவளுக்கு கோடி ரூபாயில் வீடு கட்டினான். எப்படி வீடு கொடுத்தான்? இப்படி தான் ஆள் மிரட்டுறது. இந்த மாதிரி உன்னை பற்றி நான் ஆடியோ வீடியோ போடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு. எதுக்கு உனக்கு என்ன வேணும்? காசா? அதான் காசு. ஸோ இவர் இந்த பொழப்பை இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு வச்சுட்டு பொழப்பு ஓட்டின்னுக்கிறார். இவர்கிட்ட சோர்ஸ் இருக்குன்னு சொல்கிறான் பாரு. சத்தியமாக சொல்கிறேன், இவன்கிட்ட எந்த சோர்ஸும் கிடையாது. இவன்கிட்ட போலி பத்திரிகையாளர்கள் எப்படின்னா 100 ஐடி கார்டு வச்சுருப்பான். 100 ஐடி கார்டை பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா இடத்துலையும் பத்திரிகையாளனாக இருப்பான். எப்படி ஒரே ஆள் 100 இடத்துல பத்திரிக்கையாளர் இருப்பான் அப்படின்ட்டு யோசிக்கிற காமன் சென்ஸ் கூட இவனுக்கு கிடையாது. அவங்க இவனோட அப்படியே பி டீம். அவன் நீ நாங்கள் கேட்குறத நீ செய்யலைன்னா உன்னை பற்றி நான் நியூஸ் வெளியிடுவேன், உன்னை பற்றி நான் உன்னை பற்றி நியூஸ் போட்டு உன் குடும்பத்தை சீரழிச்சிருவேன் அப்படின்னு மிரட்டுறது. அது ஒரு குரூப்பு. எப்படின்னா ஃபேஸ்புக்கில் போட்டு மிரட்டுற ஒரு குரூப்பு, நியூஸ் போடுறதுன்னு சொல்லி மிரட்டுற ஒரு குரூப்பு. இந்த மாதிரி ஒரு போலி பத்திரிகையாளர் கும்பலை சேர்த்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறான்னா பொழப்பு ஓட்டிகிட்டு இருக்கிறான். அந்த போலி பத்திரிகையாளர் இருக்காங்க பாரு, ஒரு சில மானங்கட்ட பொறுப்பாலே மானங்கட்டது இருக்கும். அதுங்க என்ன பண்ணோன்னா ஃபேஸ்புக்கில் போடும். ஃபேஸ்புக்கில் போட்டு நான் ஃபேஸ்புக்கில் போட்டால் அப்படியே கவர்மெண்ட்டே தலைகீழாகிடும் அப்படின்னு சொல்லி உருட்டுவாங்க. அந்த உருட்டு கும்பல் இவனுக்கு சப்போர்ட் பண்ணுது. மற்றபடி வேறு எந்த சோர்ஸும் கிடையாது. இன்னும் பிரத்யேக விஷயத்தோட சவுக்கு சங்கரை பற்றி தகவல் அடுத்த வீடியோவில் பதிவிடுறேன். நன்றி, வணக்கம்.